குட் ஈவினிங் சார். ஓகே, சொல்லுங்களேன், என்ன எதிர்பார்த்து டிஆர்ல போட்டீங்க ருவேதாவை? சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிரில்லியன்ட். ஓகே. ஒரு 6th 7th வந்ததுக்கு அப்புறம் அவ படிக்கிறது வந்து ஞாபகத்துல வைக்க முடியல அப்படிங்கிற அதுதான் பிரச்சனையா இருந்தது. ஓகே. அப்போ இந்த டிஆர் கிளாஸ் பத்தி விருப்பத்துல இருக்கு, டிஆர் கிளாஸ் பத்தி கேள்விப்பட்டு வந்தோம். ஓகே. இப்போ சோ அந்த மெமரி தான் வந்து பிரச்சனையா இருக்கு. பிஹேவியர் சைடு அப்புறம் அகாடமிக் சைடு நிறைய இம்ப்ரூவ் ஆகணும்ன்றதுனால. ஓகே ஓகே. வந்து எதுவுமே அதிகமா பேச மாட்டா, இது பண்ணிடுறாங்க. சோ அதுதான் மாற்றம் வேணும். நல்லா எல்லாரும் கூட பழகணும், நல்ல பழகணும். அந்த இது ரீடிங் ரைட்டிங் அதிகமா வராதுங்க மேடம். அதனால சரி இந்த கிளாஸ் வந்து போல்டா பேச மாட்டான், ரொம்ப ஷை டைப், யார்கிட்ட பேச மாட்டான், அதிகமா பயந்துக்குவான். எது பேசினாலும் சரி நம்ம பேசுறது கரெக்டா இல்ல தப்பான்றது யோசிப்பான், பேச மாட்டான் எதுவுமே. நான் ஏதாச்சும் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டான். அவளுக்கு வந்து மெமரி அதிகமா ஆக மாட்டேங்குது மேடம். கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறது இல்லை எதையுமே. அதனால அதிகமா மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க ஸ்கூல்ல. மெமரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்காக ரெண்டு பேரும் அதுக்காக தான் கிளாஸ்ல போட்டீங்க. இப்ப வந்து நிறைய நல்லா போல்டா பேசுறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்காது, டெய்லி நீ திட்டிட்டே இருப்பேன். ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமா நீட்டாவே இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர் ஆயிடுச்சு. அது அந்த 6th 12 இயர்ஸ் வரும்போது கொஞ்சம் அவங்க இதுல நடையுடை எல்லாத்துலயும் அந்த சேஞ்சஸ் வரும் கேர்ள்ஸுக்கு. அந்த டைம்ல எந்த பாதையில திரும்புவாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க விரும்பின பாதையில, அதாவது நல்ல எல்லா கேரக்டர் வைஸ் பழகிறது எல்லாமே ஒரு மாதிரி சரியாயிடுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே. அப்புறம் அந்த பிஹேவியர் சைடு நிறையவே மாற்றம் வந்துருச்சு. என்ன சேஞ்சஸ் படிப்புல மறுபடியும் இப்போ பரவாயில்லைங்க. மறுபடியும் அந்த அவளை வந்து ஃபீல் பண்ணி நான் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு, எனக்கு நான் லைஃப்ல எந்த அளவுக்கு வருவேன் அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கே வர நேரத்துல தான் இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நம்ம மறுபடியும் ஒரு இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே ஓகே. சோ ஹேண்ட் ரைட்டிங் சொன்னீங்க, ரிப்ளை பண்ண மாட்டா, அதை நீங்க எடுத்து சொன்னீங்க. கோவம் இருக்குமா? கோவம் பயங்கர கோவம் வரும். இப்ப அந்த கோவம் எங்க போச்சுன்னே தெரியல. சொன்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும், எதுவுமே பேச மாட்டா, சைலண்ட் ஆயிருவான். இப்ப வந்து அப்படி இல்ல, அம்மா தானேன்ட்டு விட்டுருவா. இப்ப வந்து நல்லா அந்த புரிதல் நல்லா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. இப்ப படிப்போட மத்த குவாலிட்டிஸும் இங்க என்கரேஜ் பண்றதுனால, சொல்லி கொடுக்கறதுனால இப்போ டிஏ கிளாஸ் பரவாயில்லை. ஓகே. அவனும் நல்லா ஸ்மார்ட் பாய், எப்பயுமே ஸ்மார்ட் பாய். ஒரு 15 நாள் டு 20 நாளுக்குள்ளேயே மாற்றங்கள் இருக்கு. ஓகே. என்ன மாற்றம் முதல்ல பாத்தீங்க? மாற்றங்கிறது அவங்க மிஸ் வந்து யார் கூட பேச மாட்டா, இது பண்ண மாட்டா அப்படின்னாங்க. சேஞ்ச் இருக்குதுங்க அப்படின்னா இது சொல்லலைங்க. 20 நாள் கழிச்சு ஹேண்ட் ரைட்டிங் நோட் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துருதுன்னு அப்புறம் மேடமே கேட்டாங்க, இன்னும் கடைசி மாற்றங்கள் இருக்குதுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு இல்லை, பரவாயில்ல, எல்லாத்தோட பேசி பழகிறது எல்லாமே மாற்றங்கள் நல்லா இருக்குது. எனக்குள்ள நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், என்னோட வேலையை நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு அந்த ஐடியாவும் பண்ணிட்டாங்க. படிப்பு சீக்கிரம் மெமரி ஆயிடுங்க. வந்து அவள் ஃபர்ஸ்ட் வந்து 2-3 டைம் படிக்க வைக்கணும். சும்மா படிச்சுட்டே இருக்கா, டக்குனு மெமரி ஆகாது. இப்ப அடுத்த நாள் காலைல கேட்டா வச்சுக்கோங்க மறந்துடுவா. இப்ப அப்படி இல்ல, 10 கொஸ்டின் ஒட்டுக்கா கேட்டாலும் அது சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கா. முறையா பார்த்த சேஞ்ச் வந்து அவ போல்டா பேசுறது தான். சுத்தமா பேச மாட்டேன், மேம் சொல்லிட்டாங்க. ஷை டைப், ரொம்ப ஷை டைப், பேசவே மாட்டாதீங்க. இப்ப ரொம்ப நல்லா பேசுறான். பேசுற வார்த்தை வந்து ஃபுல் பண்ண மாட்டான், பாதியிலேயே முழுங்கிடுவா. இப்ப வந்து அவளோட பேசுற வார்த்தையும் நல்லா ஸ்வீட்டா இருக்கு கேக்குறது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள்ட்ட சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களா? முதல்ல எல்லாத்துக்கூடயும் நல்லா சண்டை பிடிப்பேன், இப்போ ஐ அம் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிவன். முதல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்போ எனக்குன்னு சொல்லிக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மார்க் பாயிண்ட் இருந்தாங்க. சரிங்க. இப்போ 75, இப்போ கடைசியா வந்தது இப்போ மிட்டம் டெஸ்ட்ல 75 75 வந்து 80 வந்துட்டாங்க. இந்த மாதிரி டிஆர் கிளாஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சந்தியா பெரிய குழந்தை ஆகும்போது என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருந்தது? என்ன மாதிரினா, யாருக்கிட்டையும் போய் மிங்கல் ஆக மாட்டான், அவ தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அப்ப வந்து அவளுக்குள்ள டேலண்ட வெளியில கொண்டு வரதுக்கு அவளுக்கு எதுவுமே தோணாது. அதனால இங்க சேர்த்துனதுனால எல்லாமே இருக்கு. சோ நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரியான கிளாஸுகளோட தேவை என்னன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சு.
படிப்பை தவிர ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற கட்டத்துல இருக்கும்போது மூளையை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு படிச்சு அதை வந்து தக்க வச்சுக்கிறாங்களோ, அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது.